வாட்டர், அதாவது நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் உள்ள பொரியலா இருக்கணும். இன்னொன்னு வந்து நீர் சத்து அதிகமா இல்லாத காய்கறிகளா இருக்கணும். இந்த 3 வித காய்கறிகளையும் இப்படி பிரிச்சு 3 வித பொரியலா நம்ம சாப்பிடும் போது, இந்த காய்கறிகள் நிறைய சாப்பிடும் போது உடம்புல வந்து விட்டமின்ஸ் வந்து நிறைய சேரும். அதுவும் கிழங்கு வகைகள், நீர் சத்து மிகுந்த காய்கறிகள், நீர் சத்து இல்லாத காய்கறிகள் அப்படின்னு 3 வகையா நம்ம சாப்பிடும் போது வாட்டர் சொல்யூபிள், ஃபேட் சொல்யூபிள் 2 வகையான விட்டமின்ஸும் நம்ம உடலுக்கு கிடைக்கும் போது நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த உடல் நமக்கு கிடைக்கும். அது ஒரு நோயும் டக்குன்னு, அதாவது ஒரு டக்குன்னு சளி பிடிக்கிறதோ, தலைவலியோ, அப்படி ஏதாவது ஒரு வைரஸ் நமக்கு தாக்குனாலும் அது எதிர்க்கக்கூடிய தன்மையோ எல்லாமே இந்த பிளட்லயும் நம்ம உடம்புலயும் ஊறி போயிடும். அதனாலதான் சொல்றது 3 வித காய்கறிகள் காலையில, அப்படியே மதியமே 3 வித காய்கறிகளை வச்சு சாப்பிட முடியல அப்படின்னா இந்த 3 வித காய்கறிகளை வந்து காலை, மதியம், இரவு நம்ம என்ன மெயின் கோர்ஸ் எடுத்தாலும் இது சைட் டிஷ்ஷா, இதை நம்ம நிறைய இந்த சைட் டிஷ்ஷை மெயின் டிஷ்ஷா ஆக்கி கொஞ்சம் நிறைய காய்கறிகள் எடுத்து